வணக்கம் மாலைமலை வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம MM ரிவ்யூல பார்க்க போற படம் ராம் டைரக்ஷன்ல மம்முட்டி அஞ்சலி நடிச்சு வெளியாகி இருக்கிற பேரன்பு. மனைவி ஓடி போனதுனால முடக்கு வாதத்தால அவதிப்படுற தன்னோட குழந்தை சாதனாவை பாத்துக்கிறதுக்காக இந்தியா வராரு ஹீரோ மம்முட்டி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட குடும்பத்தினருக்கே தன்னோட மகள் ஒரு தொந்தரவா இருக்கிறத உணர்றாரு. இதை தொடர்ந்து சாதனாவை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு, அதாவது வெளிப்புறத்துல இயற்கை சூழல்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாரு மம்முட்டி. தாய் பாசத்தால ஏங்குற சாதனாவோட எல்லா தேவைகளையும் ஒரு தந்தையா நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தேனப்பனும் JKSK சதீஷ் மம்முட்டி குடியிருக்கிற வீட்டை அபகரிக்க முயற்சி பண்றாங்க. இந்த நிலையில மம்முட்டி வீட்டுக்கு வேலைக்காரியா வர அஞ்சலி சாதனாவை தன்னோட மகளாகவே கவனிச்சு பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல மோசடி மூலம் தேனப்பன் மம்முட்டியோட வீடை எழுதி வாங்குறாரு. வீடை இழந்த நிலையில சாதனாவோட சென்னைக்கு திரும்புறாரு மம்முட்டி. பரபரப்பா இயங்குற சென்னை சூழல்ல மம்முட்டி தன்னோட குழந்தையை எப்படி கவனிச்சுக்கிறாரு, குழந்தையோட தேவையை நிறைவேற்ற அவர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன, அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவர் மீட் பண்ணாரு, இதுதாங்க பேரன்பு படத்தோட மீதி கதை. 10 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு தரமான கதை மூலமா தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்க மம்முட்டிக்கு வாழ்த்துக்கள். மலையாளத்துல மாசான நடிகராக இருக்கிற நம்ம மம்முட்டி இது மாதிரியான ஒரு பாட்டுல நடிச்சு அவரோட தரம் மற்றும் நற்சிந்தனையை காட்டுது. ராமோட தேவையை ஒரு சாதாரண அப்பாவா மம்முட்டி நிறைவேற்றி வச்சிருக்காரு. அப்படிதாங்க இந்த படத்தை பார்த்து நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. தன்னோட குழந்தையோட தேவையை பூர்த்தி செய்யும் தன்னோட மகள் படும் கஷ்டங்களை பார்த்து வேதனைப்படும் ஒரு தந்தையோட உணர்வுகளை அப்பட்டமா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. தங்க மீன்கள் படத்துக்கு அப்புறமா சாதனா இதுல கம்ப்ளீட்டா ஒரு மாறுபட்ட, யாராலையுமே ரொம்ப ஈஸியா பண்ண முடியாத ஒரு கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம மனசுல அப்படி நிக்குது. கள்ளம் கபடமற்ற அந்த காதல், பேரன்பு, ஆசை, பாசம், இரக்கம்னு அவளோட உலகம் புதிரானது, வித்தியாசமானது. மூளை முடக்கு வாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு இளம் பெண்ணோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க. தனக்கான ஒரு தனி உலகத்துல இருந்தாலும் அதுல தனக்கு இருக்கிற ஆசை, விருப்பு வெறுப்பு அப்படி எல்லாத்தையும் வந்துட்டு புரிய வைக்கிறாங்க. வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிற சாதனாவுக்கு பாராட்ட வார்த்தையே இல்லைங்க. தங்க மீன்கள் படத்துல நடிச்சதுக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருது பெற்ற சாதனாவுக்கு இந்த படத்துக்காக இன்னொரு தேசிய விருது கொடுத்தாலும் பார்த்தவே பத்தாது. தங்க மீன்கள் சாதனா இனி பேரன்பின் சாதனாவாக ஷைன் பண்ணுவாங்க. அஞ்சலி குறைவான நேரமே வந்தாலும் இது வரைக்கும் நடிக்காத அழுத்தமான கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்காங்க. திருநங்கை அஞ்சலி அமீர் தங்களை போன்றவர்களுக்கும் அன்பு பாசம் இருக்கு அப்படிங்கறத உணர்த்தி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையோட யதார்த்தத்தை திரையில அப்பட்டமா காட்டுறதுல ராம் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில யாரும் தொடாத, எளிதில் தொட முடியாத ஒரு கதை கருவை பேரன்பா படைச்சிருக்க ராமுக்கு பாராட்டுக்கள். படத்துல பாதிக்கப்பட்ட குழந்தையை விட்டு செல்ற தாய், தாய் பாசத்தால் ஏங்குற குழந்தை, குழந்தைய அரவணைக்கு துடிக்கிற தந்தைன்னு காட்சிகளை மனதுல புரிய வைக்கிறாரு. தன் மேல பாசம் காட்டும் எல்லாரையும் தன்னை விட்டு விலகி போகும்போது அந்த விரும்பாத அந்த குழந்தையோட கள்ளம் கபடமற்ற பாசம் உயர்வானது அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிறதையும் உணர வச்சிருக்காரு. இயற்கைய பல அத்தியாயங்களா காண்பிச்சிருக்கிற ராம் முடிவுல இயற்கை பேரன்புல மகிழ்ச்சி அடைகிறாரு. படத்தோட வசனங்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் திரைக்கு கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்த சூரிய பிரதாமனின் படத்தொகுப்பு படத்துக்கு கூடுதல் பலம். ராமோட சிறந்த படைப்பாக பேரன்பு கண்டிப்பா பேசப்படும். முதல் பாதியில யுவனோட மெல்லிசை மனசை வருட, 2வது பாதியில பாடல்களால மனசை கொலைக்கிறாரு. தேனி ஈஸ்வரன் ஒளிப்பதிவுல இயற்கை காட்சிகள் எழில் கொஞ்சம் விதமா அமைச்சு கொடுத்திருக்காரு. மொத்தத்துல பேரன்பு இயக்குனரின் பெயர் சொல்லும். மாலை மலர் யூடியூப் சேனல். மாலை மலருக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.